ஸ்பெஷலான நாளை நான் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? ஒரு நிமிஷம். என்ன இது? நான் இதை உனக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா வாங்கி வச்சிருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? ஏன் நினைவா உன்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, வேணான்னு மட்டும் சொல்லாத. தாங்க. இல்ல இல்ல, நானே ஒரு விரல போடணும்னு ஆசைப்படுறேன். பிடிச்சிருக்கா? ஆ, அழகா இருக்கு. இல்ல, நான் ரேண்டமா செலக்ட் பண்ண ரிங்கு தான். ஆனா உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? ஆ. ம். கண்மணி, ஆ, ஆ, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இவன் கூட வெளியே வந்தது தப்பா போச்சே. ஐயோ, கொல்றானே. ஆ, அப்ப நம்ம கிளம்பலாம் வாங்க. கிளம்பலாம். உனக்கு ரிங் பிடிச்சிருக்குல்ல? ம், பிடிச்சிருக்கு. ம், ம். வா. ம். நம்ம பேச்ச கேட்கலனாவே அது நம்ம பொண்டாட்டியா தான் இருக்கும். நம்ம நிலைமை தான் இப்படி இருக்குன்னா ஊர்ல இருக்கிற முக்கால்வாசி ஆம்பளைங்க நிலைமையும் இதுதான் போலயே. எப்படிதானே இந்த பொண்டாட்டிங்கள எல்லாம் நம்ம பேச்ச கேட்க வைக்கிறது? அது தெரியாம தானே ஊர்ல பல பேர் சிக்கி சின்ன பண்ண வாங்கி தெரிஞ்சு அலையறாங்க. அந்த மாதிரி ஐடியா எது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. எனக்கு யூஸ் ஆகும், கடைக்கு வர கஸ்டமருக்கும் சொல்றேன். அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ கடைக்கு வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம நிலைமை தான். உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? சின்ன சண்டை. அப்படித்தான் ஆரம்பிக்கும். என்ன சண்டை? வேணா விடுங்கண்ணா, அது போய் பேசிட்டு. சும்மா சொல்லுங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் வித்தியாசமான சண்டை நடக்கும். உங்க சண்டை தான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைண்ணா, சினிமாக்கு போயிட்டு வந்தோம். வர்ற வழியில பைக்ல ஒன்னா கட்டி புடிச்சிட்டு வரணும்னு சொன்னா. அப்படியா? வித்தியாசமா இருக்குதே. ஆமாண்ணா, ரோட்ல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வெறுப்புல எங்க போறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காங்கல்ல. ஜோடியா நாங்க 2 பேரும் கட்டி புடிச்சு போறதை பார்த்தா கண்ணு பட்டுரும்ல. கல்லடி கூட படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும். அதான் அது வேணான்னு சொன்னேன், கோச்சிக்கிட்டா. என்னண்ணே நீங்க கண்ணுக்குன்னு வைக்கலையே? ஒண்ணு இல்ல, நம்மளை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நல்லபடியா தான் சொல்லிட்டு இருந்தேன். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, சும்மா உதார விடுவான். இன்சல்ட். வந்து வண்டி எடுக்கிறியா? கிளம்பலாம். வா, சீக்கிரம் வா. சார், கட்டி பிடிக்க சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப கேவலப்படுத்துறானே. என்ன கட்டி பிடிச்சிட்டு? இல்ல ஒண்ணும் இல்ல, பைக்ல ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு போறது உனக்கு பிடிக்காது இல்ல, அத சொல்றாரு. நீ என்ன சொல்லி பல்பு வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும். வண்டி எடு போலாம். ஐயோ, நான் வந்து வச்சுக்கிறேன்.
வள்ளி வள்ளி நான் இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்கம் வரலண்ணா. ஏன்? என்ன ஏதாவது பிரச்சனையா? இந்த தருதலையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ம். அவனை பத்தி யோசிச்சா எப்படி தூக்கம் வரும்? ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு அவனை பத்தில எந்த கவலையும் இல்ல. என் தூக்கம் எல்லாம் சூப்பரா வரும். நான் மாறனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுல்ல. அவன் இனிமே வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான். அத நினைச்சு நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்ணா. இப்படி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான், அது உனக்கு சந்தோஷமா இருக்கா? சும்மா இருண்ணா. நீ வேற. எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. இங்க பாரு, இன்னைக்கு ராகவனும் கண்மணியும் சேர்ந்து சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ம். பாத்தியா? கேட்ட உடனே உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அண்ணா, மாறனும் வீராவும் கூட சினிமாவுக்கு போயிட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கும் கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ராகவனும் கண்மணியும் போயிட்டு வரதா சொன்னேன், சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க. இந்த பொறுக்கி எதுக்கு வீராவை கூட்டிட்டு போனான்? இன்டர்வியூல போய் தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பான். வீரா கிட்ட விசாரிச்சியா?